Hello everyone, this is Naveen and welcome to DNA Study Circle. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்போம். இது அதோட கண்டினியூஷனான இந்த கம்பெனி ரூல் 1773 to 1858. அதில் கம்பெனி ரூல் கீழே கொண்டு வந்த ஆக்ட்ஸ் என்னென்ன ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கங்கிறத இப்போ பார்க்கலாம். கம்பெனி ரூல் 1773 to 1858, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதுதான் ஃபஸ்ட் போட்ட ஆக்டு, ரெகுலேட்டிங் ஆக்ட். எதுக்காகனா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக, டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி. ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி என்னென்னலாம் பண்ணுறாங்க அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ட்ரேடர்ஸாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அடுத்து இட் ரெகக்னைஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த கம்பெனி வந்து பொலிட்டிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ட்ரேடர்ஸாக இருந்தவங்க அரசியல் சார்ந்தும் நிர்வாகம் சார்ந்தும் உள்ளே வராங்க. அடுத்து இட் லைட் டவுன் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அமைது. எதுக்குன்னா ஒரு தனித்தனியாக நிர்வாகமாக இருந்த இந்தியாவுக்குள்ளே ஓவரால் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மையப்பகுதி, நிர்வாக மையப்பகுதியாக மாறுது. இது ரெகுலேட்டிங் ஆக்டில் கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. அண்ட் கிரியேட்டட்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் 4 members டு அசிஸ்ட் ஹிம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கவுன்சில் க்ரியேட் பண்ணுறாங்க, அது பேர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். வித் எத்தனை மெம்பர்ஸ்னால் 4 members. எதுக்காகனா அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி ஃபஸ்ட்டு சச் கவர்னர் ஜென்ரல், அந்த மாதிரி நியமிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். யாருன்னா ஃபஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் மேட் த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் சபார்டினேட் டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத. இந்த 3 presidencies, பாம்பே, மெட்ராஸ், பெங்கால், 3 presidencies இருந்துச்சு. 3மே தனித்தனியாக இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பெங்காலை வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தவரை கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், இப்படி தனித்தனியாக 3 presidencies-ம் தனித்தனியாக இயங்கிட்டு இருந்ததை இப்போ கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிட்டு அவருக்கு கீழே இந்த 2 சபார்டினேட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சபார்டினேட் அந்த பிரசிடென்சிஸ் வந்து அதற்கு கீழே இயங்குகிற ஒரு பிரசிடென்சிஸாக கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப். தேர்ட் பாயிண்ட் என்னது, சுப்ரீம் கோர்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா. எப்போனா 1774 அண்டர் த ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்தப்போ அங்கே ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் ப்ளஸ் 3 அதர் ஜட்ஜஸும் இருக்காங்க. அப்போ 1774 சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எத்தனை ஜட்ஜஸ், 1 சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 3 அதர் ஜட்ஜஸ். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ப்ராஹிபிட்டட் த சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்க சர்வன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, என்கேஜிங் இன் எனி ப்ரைவேட் ட்ரேட், எந்த ப்ரைவேட் ட்ரேட்லேயும் அவங்க ஈடுபடக்கூடாது. ஆர் அக்செப்டிங் ப்ரெசன்ஸ் ஆர் பிரைஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். அப்போது எந்த ப்ரைவேட் ட்ரேட்லேயும் என்கேஜ் ஆகக்கூடாது. அந்த நேட்டிவ், அந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்னது எந்த ப்ரெசன்ஸும் அன்பளிப்பும் லஞ்சமும் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு கம்பெனியில் இருக்க சர்வன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், ஸ்ட்ரென்தன் த கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனி பை ரெக்வயரிங். அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட கண்ட்ரோலை இவங்க எடுத்துக்கிறாங்க. யார், பிரிட்டிஷ். எப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அதை வந்து என்னவா கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னா, டு ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. ரெவன்யூ சம்மந்தமாகவோ, சிவில் சம்மந்தமாகவோ, மிலிட்ரி அஃபேர்ஸ் அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் என்னது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டைரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். மொத்தம் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிட்டாங்க. அவருக்கு ஒரு
எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக 4 மெம்பர்ஸ், ஒரு 4 மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சச் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்து சபார்டினேட்ஸாக மாற்றிட்டாங்க. மற்ற பிரசிடென்சிஸ் ரெண்டுத்தையும் அதன் கீழே இருக்க சபார்டினேட்ஸாக மாற்றிட்டாங்க. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கல்கத்தாவில் 1774 சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் ப்ராஹிபிஷன் ஆஃப் servants from the company from engaging private trade and not accepting presents and bribes from the natives. அப்போ ப்ரைவேட் ட்ரேட்லையும் ஈடுபடக்கூடாது, ப்ரெசன்ஸும் ப்ரைப்ஸும் எங்கேயும் போய் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரென்தன் த கண்ட்ரோல் ஓவர் கம்பெனியோட கண்ட்ரோலை இவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நியமித்து அதை வந்து கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனியாக மாற்றிட்டு அது வந்து ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா இதை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு ரெக்டிஃபை த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1773 கொண்டு வந்தாங்க. அதில் இருக்க டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இதை வந்து இன்னொரு பேராலையும் கூப்பிடுவாங்க. எப்படின்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். அடுத்து ரெண்டாவது ஆக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்ஸ் இண்டியா ஆக்ட். பிட்ஸுங்கிறது என்னது? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். பிட்ஸுங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பை த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வில்லியம் பிட். அதனால் இது பிட்ஸ் இண்டியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட்ஸ் இண்டியா ஆக்ட்னு சொல்கிறாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1784 கொண்டு வந்தாங்க. இது வந்து ரெண்டாக பிரிக்குது. என்னென்னா கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். கமர்ஷியல் ஃபங்க்ஷனை பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வேலையை வந்து ரெண்டாக பிரிக்குது கம்பெனியுடைய. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்னது? கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதான் பிட்ஸ் இண்டியா ஆக்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு இது. பிட்ஸ் இண்டியா ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. இட் எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். இதுதான் என்னது? டபுள் கவர்மெண்ட் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எம்பவர்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு என்னென்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுன்னா டு சூப்பர்வைஸ் அண்ட் டைரக்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி கவர்மெண்ட் ஆர் ரெவன்யூஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா அது கமர்ஷியல் அஃபேர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர் கமர்ஷியல் அஃபேர்ஸ், இது வந்து பொலிட்டிக்கல். இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் என்னென்ன பண்ணுன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு சூப்பர்வைஸ் அண்ட் டைரக்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிவில் மிலிட்ரி கவர்மெண்ட் ஆர் ரெவன்யூஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா. பிரிட்டிஷ் ஆட்சி செய்கிற அந்தந்த இடங்களில் இந்த இதெல்லாம் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். த ஆக்ட் வாஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபார் 2 ரீசன்ஸ். இந்த ஆக்ட் வந்து முக்கியமான 2 ரீசன் எதுக்காங்கன்னா கம்பெனி டெரிட்டோரிஸ் இன் இந்தியா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியான்னு மாற்றுறாங்க. கம்பெனி டெரிட்டரிஸ் எல்லாம் என்னது? பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியான்னு மாற்றுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து மொத்தமாக எல்லா கண்ட்ரோலையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நேரடியாக எடுத்துக்கல, மறைமுகமாக ஆட்களை போட்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இப்படி தனியாக பிரித்து மொத்தமான கண்ட்ரோலும் அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இன்டைரக்டாக. ஆக்ட் ஆஃப் 1786 லார்ட் காரன்வாலிஸ் அவரை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து நான் இந்த போஸ்ட்டை ஏற்றுக்கணுன்னா 2 டிமாண்ட் வைக்கிறார். என்னென்னா பிளேஸ்டு 2 டிமாண்ட்ஸ். என்னென்னா பவர் டு ஓவர் ரைட் த டிசிஷன் ஆஃப் ஹிஸ் கவுன்சில். பவர் டு ஓவர் ரைட் த டிசிஷன். அந்த கவுன்சிலோட டெசிஷனை ஓவர் ரைட் பண்ணது ஸ்பெஷல் கேசஸில் நான் ஓவர் ரைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும், அடுத்து ஆல்சோ பி கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும் அப்படிங்கிற 2 டிமாண்ட் வைக்கிறாரு. அந்த ஆக்ட் ஆஃப் 1786 வாஸ் எனாக்டட் டு மேக் போத் ப்ரொவிஷன்ஸ். 2 ப்ரொவிஷன்ஸுமே ஏற்றுக்கிறாங்க பிரிட்டிஷ். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. அடுத்த சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வராங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 இது வந்து எக்ஸ்டெண்டட் த ஓவர் ரைடிங் பவர் given to the Lord Cornwallis over his council.
இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793ல் இந்த ஓவர் ரைடிங் பவர் கேட்டார்ல, அதை வந்து எல்லா கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்யூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அதை கேவ் கவர்னர் ஜெனரல் மோர் பவர்ஸ் ஓவர் சபார்டினேட் பிரசிடென்சி ஆஃப் பாம்பே அண்ட் சபார்டினேட் பிரசிடென்சிஸ் இருக்குல்ல, பாம்பே மெட்ராஸ் இதை விட அதிகமான பவர் வந்து கவர்னர் ஜெனரல்ஸ்க்கு மோர் பவர் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த சார்ட்டர் ஆக்ட் எடுக்கணும்னா இந்த ட்ரேட் மோனோபோலியை வந்து அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தொடரலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அடுத்த 4வது பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, the commander in chief was not to be a member of governor general's council unless he was appointed. கமாண்டர் இன் சீஃப் வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் மெம்பர் கிடையாது, அவரை அப்பாயிண்ட் பண்ணாத வரைக்கும் அவர் மெம்பர் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாஃப்ஸ் டு பி பெய்ட் அவுட் ஆஃப் த இந்தியன் ரெவன்யூஸ். இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இந்தியன் ரெவன்யூஸ்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813ல் அபாலிஷ்ட் ட்ரேட் மோனோபோலி ஆஃப் த கம்பெனி த்ரோன் ஓப்பன் டு ஆல் பிரிட்டிஷ் மெஷன்ஸ். என்னென்னா 1813ல் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் மோனோபோலி அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு த்ரோன் ஓப்பன் டு ஆல் பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ், பிரிட்டிஷ் வியாபாரிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்புறம் கண்டினியூட் மோனோபோலி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கண்டினியூட் மோனோபோலி ஒன்லி இன் என்னது ஓவர் ட்ரேட் இன் டீயில் அவங்க மோனோபோலியாக இருந்தாங்க அண்ட் ட்ரேட் வித் சைனா. இது 2 இடத்துல மட்டும்தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த மோனோபோலியை கண்டினியூ பண்ணுறாங்க. மற்றபடி பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அடுத்து அசட்டட் சவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த கம்பெனிஸ் டெரிட்டரி இன் இந்தியா. பாயிண்ட் asserted sovereignty of British crown over the company's territories in India. இந்த கம்பெனி இந்தியாவில் இருக்க அந்த கம்பெனி டெரிட்டரிஸில் என்ன பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் க்ரௌனோட இறையாண்மையை வலியுறுத்துகிறாங்க. அடுத்து அலவுட் கிறிஸ்டின் மிஷனரிஸ் இன் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்லைட்டிங் த பீப்புள். கிறிஸ்டின் மிஷனரிஸை உள்ளே கொண்டு வந்து பீப்புளோட எதுக்கான பீப்புளுக்கு என்லைட்னிங் பர்பஸ் ஆஃப் என்லைட்னிங்காக உள்ள கிறிஸ்டின் மிஷனரிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் அப்போ தான் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது இந்தியாவுக்குள்ளே. அத்தரைஸ்டு லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா டு இம்போஸ் டேக்ஸஸ் ஆன் பர்சன் ஆல்சோ பனிஷ் த பர்சன் ஃபார் த நாட் பேயிங் டேக்ஸ். 5th பாயிண்ட் என்னென்னா, லோக்கல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து டேக்ஸஸை இம்போஸ் பண்ண சொல்கிறாங்க ஆன் பர்சன்ஸ். அங்கே இருக்க நபர்கள் மீது டேக்ஸை இம்போஸ் பண்ண சொல்லிவிட்டு அதை பேவும் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பே பண்ணாதவங்க மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதுதான் ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஒரு ஃபைனல் ஸ்டெப் ஒன்று எடுக்கிறாங்க. என்னென்னா, ஒரு மைய நிர்வாகம் அமைக்கிறதுக்காக ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வரதுக்கான ஆக்ட் தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இங்கே வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மாற்றுறாங்க. இங்கே முன்னே வந்து பெங்கால்னு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்துச்சு, அதுக்கு கீழே 2 சபார்டினேட் கவர்னர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து என்னது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. அண்ட் வெஸ்டட் ஹிம் வித் ஆல் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ். அவருக்கு தான் எல்லா சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸும் இருக்குது. அத்தாரிட்டி ஓவர் என்டையர் டெரிட்டோரியல் ஏரியா பொசஸ்டு பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா. பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றின இடங்கள் எல்லாத்துலேயும் எல்லா டெரிட்டரியிலையும் பிரிட்டிஷ் கைப்பற்றின எல்லா டெரிட்டரியிலையும் இந்த அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார், லார்ட் வில்லியம் பென்டிக். அடுத்து செகண்ட் பாயிண்ட், டிப்ரைவ்டு கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இந்த கவர்னர் ஆஃப் பாம்பே மெட்ராஸில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்லாம் என்னது, பிடுங்கிக்கிறாங்க. டிப்ரைவ்னா அவங்கள்ட்ட வந்து பறிக்கப்படுகிறது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். யாருக்கு இப்போ என்டையர் பவரும் போயிடுது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார், லார்ட் வில்லியம் பென்டிக். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ் மேட் அண்டர் ப்ரீவியஸ் ஆக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா லாஸும் போட்ட சட்டங்கள் எல்லாமே என்னது, ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா மேட் அண்டர்ஸ் திஸ் ஆக்ட், அதை வந்து ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மேட் அண்டர் திஸ் ஆக்ட், எந்த ஆக்ட் கீழே, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 கீழே ஏற்படுத்தினது எல்லாமே ஆக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டதெல்லாம் ரெகுலேஷன்ஸ்.
அடுத்து entered the activities of East Indian Company as a commercial body which became purely a அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. கமர்ஷியல் பாடியாக இருந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இனிமேல் எப்படியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாகவும் மாறிடுச்சு. இட் ப்ரொவைடட் தட் த கம்பெனி டெரிட்டரி இன் இந்தியா வேர் ஹெல்ட் பை இட்ஸ் ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி அண்ட் ஹிஸ் ஹேர்ஸ் அண்ட் சக்ஸஸஸ். அந்த நம்பிக்கையின் பேரால் அங்கே இருக்க அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 attempted to introduce இங்கே ஓப்பன் சிவில் சர்வீஸை கொண்டு வராங்க. ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வராங்க. ஸ்டேட்டட் இந்தியன் ஷுட் நாட் பி டிபேர்ட் ஃப்ரம் ஹோல்டிங் எனி பிளேஸ் ஆஃபீஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் த கம்பெனிக்குள்ள இந்தியன்ஸ் வேலை பார்க்கலாம், அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் அந்த ப்ரொவிஷன் தடுக்கப்படுது. எப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது நிறுத்தப்படுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் இந்த சிவில் சர்வன்ஸை ஓப்பன் டு இந்தியாவுக்கு திறந்து விடுறாங்க. ஆனால் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டேருந்து அப்போஷன் வந்ததுனால அதை நிறுத்துகிறாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 இதுதான் லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட். கடைசியான போட்டால் சார்ட்டர் ஆக்ட். இதுக்கப்புறமா டைரக்ட் ரவுண்ட் ரூல் வந்துடும். இந்த லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்டில் செப்பரேட்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஃபங்க்ஷன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அடிஷன் ஆஃப் 6 நியூ மெம்பர்ஸ் டு த கவுன்சிலுக்கு 6 நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது அதுக்கு பேர் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இட் எஸ்டாப்ளிஷ்ட் எ செப்பரேட் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விச் கேம் டு பி நோன் அஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஃபங்க்ஷனஸ் மினி பார்லிமெண்ட். இங்கே அது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி செயல்படுதுன்னா ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது. எப்படின்னா அடாப்டிங் த ப்ரொசீஜர் ஃப்ரம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு மினி பார்லிமெண்ட்டாக செயல்படுது. அடுத்து ரெண்டாவது இன்ட்ரடியூஸ்டு ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம். ஆல்ரெடி பார்த்தோமா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவில் சர்வன்ஸாக தேர்ந்தெடுக்க இந்தியன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்போஷன் வந்ததுனால அது அப்படி நிறுத்தப்படுச்சு. அப்போ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 ஒரு ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க. செலெக்ஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். இந்த கன்வெனன்டட் சிவில் சர்வீசஸ் வாஸ் த்ரோன் ஓப்பன் டு இண்டியன்ஸ். இந்த கன்வெனேட்டட் சிவில் சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா கன்வெனேட்டட் அன்கன்வெனேட்டட்னு 2 இருக்குது. கன்வெனேட்டட்னா ஹையர் சிவில் சர்வீசஸ், அன்கன்வெனேட்டட்னா லோயர் சிவில் ஹையர் போஸ்ட் லோயர் போஸ்ட். இந்த மாதிரியானதெல்லாம் இந்த கன்வெனேட்டட் ஹையர் சிவில் சர்வீஸும் இந்தியன்ஸுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே அக்கார்டிங்லி த கமிட்டி ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. என்னென்னா மெக்காலே கமிட்டி சப்பாயின்டட் எப்போனா 1854. மெக்காலே கமிட்டி எப்போ இது பண்ணுறாங்க 1854. அதுதான் மெக்காலே கமிட்டி வாஸ் அப்பாயின்டட் 1854. மெக்காலே கமிட்டி தான் என்னது கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீஸ். the first committee on Indian civil services என்ன கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா மெக்காலே கமிட்டி எப்போ ஏற்படுத்துனாங்கன்னா 1854. எக்ஸ்டெண்ட் த கம்பெனி ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் பொசிஷன் கீழே நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை ஒவ்வொரு சார்ட்டர் ஆக்ட் போடும்போதும் 20 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை போடும்போது எந்த டைமும் ஸ்பெசிஃபை பண்ணல. பட் இட் நாட் ஸ்பெசிஃபை எனி பர்டிகுலர் பீரியட் அன்லைக் த ப்ரீவியஸ் சார்ட்டர்ஸ். மற்ற சார்ட்டர்ஸில் இருக்க மாதிரி இங்கே எந்த டைமும் மென்ஷன் பண்ணல. இது ஒரு கிளியர் இண்டிகேஷன். எதை குறிக்கிறதுனா எப்போ வேணாலும் கம்பெனி இதை டெர்மினேட் பண்ணலாம். குட் பி டெர்மினேட்டட் அட் எனி டைம் இந்த பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்போல்லாம் நினைக்குதோ அப்போ இங்கே ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ரூலை டெர்மினேட் பண்ணிடலாம். Introduced for the first time the local representation in India. The 6 new legislative members of Governor General Council 6 legislative members இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அதில் 4 members were appointed by the local government. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா. இந்த மாதிரியான இடத்துலேருந்து இந்தந்த ப்ரொவின்சஸ்லேருந்து லோக்கல் மெம்பர்ஸை 4 மெம்பர்ஸ் அந்த அவுட் ஆஃப் 6 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் 2 பார்ட் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அடுத்து இந்த கம்பெனி ரூல், அடுத்து இந்த கிரவுண்ட் ரூல் முடிச்சிட்டா அது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து பாலிட்டியில் சிலபஸ் வைஸாக எல்லா வீடியோஸும் வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூவாக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.